शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। शांति मंत्रத்துக்கும் வாசிக்க பார்த்தோம். அவதாரத்தை வாசிக்க பார்த்தோம். இப்போ முதல் அனுவாதத்தில் சொல்லிட்டு தீக்ஷாமியாசியாம வல்லஸ்வர ஆக்ராவதி ஆமதுத்தான இத்தியுக்த தீக்ஷாமியாயன்னு மந்திரம். அது பார்க்கும்போது தீக்ஷா சிக்ஷதேதி தீக்ஷா, சிக்ஷையை நாங்கள் வியாக்கியானம் செய்கிறோம். சிக்ஷான்னு என்ன சொல்கிறோம்? இந்த சிக்ஷான்னு நம்ம லோகத்தில் சொல்றது வேதத்தில் தீக்ஷான்னு தைரியம். வேதத்தில் சில இடங்கள் வந்து வியாக்கரணம் ஆகும். அது தைரியம் சாந்தம். சந்தோஷம்னா வேதம், சாந்தத்துக்கு பிரயோகம் வேற. நம்ம லோகத்தில் சொல்றதோ வேதத்தில் சில இடங்கள் சொல்ல முடியாது. வேதத்திலே நம்ம லோகத்தில் வந்து தீக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து சிக்ஷானதான். சிக்ஷதே ஞாத்தியதே, அதை மூட்டப்படுகிறது, அதை நாங்கள் வியாக்கியானம் செய்கிறோம் அப்படிங்கிறது. இது வரும்போது அப்படிங்கிறது. இது வரும்போது ஒரு சாமானாதிகாரிகள் போல வர்ணம் வந்து சுரம், மாத்திராங்களோட பலம் அது போல சொல்லணும். அப்படி கிடையாது. வர்ண மாத்திரா பலம் சான சந்தான இப்படிப்பட்ட விடைகளை நாங்கள் வியாக்கியானம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி இது தீட்சா நியாய அவளை தீட்சா உண்மையே சொல்லுறே அட்டவணம் மட்டும் கொடுத்து முடிஞ்சுட்டு அப்படின்னா வேதத்துல இருக்கு அங்கம் இருக்கு. 6 அங்கம். சிக்ஷாங்கம், நிருத்தம், வியாக்கரணம், சந்தம், ஜோதிஷம் 6 அங்கத்தோடு சேர்ந்துதான் வேலை செய்யணும். அதுல வந்து இந்த சிக்ஷான்னு ஒரு அங்கம் இருக்கு. அது பாணி போன்ற மகர்ஷிகள்லாம் அதுக்கு சூத்திரமும் கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன். அங்கே என்ன சொல்றது சிக்ஷால அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வர்ணமும் எப்படி உச்சாரணம் பண்ணணும் அது யாரோ சொல்லி கொடுத்தாதான் தெரியும். நம்ம லோகத்தில் உச்சாரணம் பண்றது வேதத்துக்கு வந்து வித்தியாசம். சொல்லப்போனா கைத்திரியத்துக்கு வந்து ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு சாக்கைக்கும் எப்படி உச்சாரணம் வந்து தெரியாது. லோகத்துல அந்த ஈடே அதை ருப்பேதமானது அக்னி ஈழே தமிழ் எல்லாம் அதுதான் அக்னி ஈழே அப்படின்னு. லோகத்துல வந்து ஈழேன்னு சொல்ல மாட்டோம், ஈழேன்னு தான் சொல்லுவோம். ஆனா ருக்வேதக்காரான மட்டும் அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணும்போது அதே போல கைத்திரியத்துக்கு வந்து சில இடத்துல முதல் காக்கிறது தான் 2வது காக்கம். இது கர்ப்பபிராண மகாபிராணம் வரும். ஆனா அத்தியனம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவோம். 2வது காலம் ஷாவும் சேர்த்து சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அந்த வேதக்காரர் அந்த வேத அத்தியனம் பண்ணும்போது இப்படி சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்றோம்னா அது அப்படிதான் சொல்லுவோம். அந்த உச்சாரணத்துக்கு அப்படிதான் அர்த்தம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிதான் அர்த்தத்தை சொல்லணும். இது வந்து ஒரு வேதத்தை வந்து உச்சாரணம் போது ரொம்ப பத்திரமா பண்ணணும். வேதமே ஒரு கதை சொல்லு சொல்லுறாரு. அவருக்கு ஒரு புத்தர், அந்த கிருஷ்ணாவோட புத்தர் வந்து காஷ்டம். அவர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு காலத்துல விரோபதி அவர் வந்து தெரியாத கம்பெனியோ ஏதோ ஒண்ணு அதை பத்தி இருக்காங்க. விரோபதிகள் தான் கிருஷ்ணா வந்து புரோகிதார எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா சாகையும் தெரிஞ்சுக்கணும், கர்ம பலங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ரொம்ப நல்லா படிச்சிருக்காருன்னா ஒரு சுவாஷ்டம். அவரை வந்து கிருஷ்ணாவோட பிள்ளையை கொடுத்து கொஞ்ச நேரம் தேவகுருவா இருந்தாங்க. அவர் புரோகிதரா இருந்தாங்க. இதுல என்ன இவருக்கு என்னமோ வந்து இவருடைய அம்மா கிருஷ்ணாவோட மனைவி வந்து
அசுரர்களோட செய்வோம். அதனால இவருக்கு என்னதான் இருந்தாலும் அம்மா பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு பட்சபாதம், மாமா தாத்தா அவ பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு பட்சபாதம். அதனால யாகம் பண்ணும்போது பூலோகத்துல மனுஷெல்லாம் யாகம் பண்ணும்போது அந்த அவிர்வாகம் போய் தேவதைகளுக்கு கொடுக்கிற இவங்க புரோகத்தை அந்தத்துவம் கொண்டு போய் கொடுக்கணும். இது இல்லைன்ற ஒரு கோபம் நமக்கு வர வேண்டியது இன்னொன்று பண்றாங்க. இவன் அநியாயம் பண்றான் போது குருவும் அந்த ரூபக்கா மாதிரி பண்றது கோபத்துல தர்மம் தப்பிக்கும். பூலோகத்திலையும் அசுரம் தர்மம் கேட்க இந்திரன் அவர் ராஜா வச்சு அதனால அவர் தர்மத்தை பண்ணக்கூடாதுக்காக இவரை ஆணம் பண்ணணும்னு பார்த்தார். வஜ்ராயத்துல போயிட்டார். இது பார்த்து வருஷம் ஒரே கவலை. இது சும்மா நம்ம இதெல்லாம் புரோகிதனா பண்ணலாம் இப்ப இதே கொண்டு வந்து சொல்லிட்டானே அப்படின்னா இந்திரன் மேல வந்து பிரயோகம் பண்றதுல ஒரு ஆதிசார பிரயோகம் ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அந்த யாகத்துல இருந்து ஆதிசார பிரயோகம்னா அதுல இருந்து ஒரு சக்தி வரும். அந்த யாரை குறித்து யாகம் பண்றாரோ அவளை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி வரும். இதுதான் மூக மந்திரம் பேர். வேறு சாதாரணமா பேசணும். அந்த இடத்துல நமக்கு வேண்டிய கர்மா அந்த வேண்டிய பலனுக்கு நம்ம மந்திரத்தை மூகம் பண்ணிக்கலாம். ஆனா மூகம் பண்ணும்போது வந்து மூல மந்திரத்துல என்ன இருக்கோ அதே தரம். அப்ப அது என்ன தரம் பண்ணணும் அதெல்லாம் வந்து வியாக்கரணப்படி தீர்மானம். இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்திர சத்ரு அப்படின்னு இடத்துல அந்தோதாரமா சொன்னோம். இவர் வந்து மாற்றி சொல்ல மாற்றிட்டார். இந்திர சத்ரு அப்படின்னா இந்திரத்து சத்ரு. இது ஒண்ணு. இந்திர சத்ருன்னா மாறன் அழிக்கக்கூடியவன். இந்திரத்தை சத்ரு இந்திரனை அழிக்கக்கூடியவன் வளரட்டும். இந்திரன் அழிக்கக்கூடியவனாக ஒரு சக்தி வந்து இந்திரன் அழிக்கட்டும் அப்படின்ற அபிப்பிராயத்தில் ஒரு தியாகம் பண்ணார். இது வந்து இந்திர சத்ரு இலக்கியத்தார். இந்திரன் யாருக்கு சத்ருவோ அப்படின்னு அர்த்தம். ஒன்று சக்தி தத்துவம், இன்னொன்று கர்மதார யஜ்ஞம். இந்திரத்தை சத்துவம் இந்திரனுடைய தத்துவம் ஒண்ணு. இந்திரன் யாருக்கு சத்துவம் நம்ம லோகத்துல சத்துவம் நடத்துறது இவன் தேவதற்கு எதிர்ப்பு ஆகாது அப்படின்னா அவன் எதிர்ப்பு தேவதற்கு கரெக்டா கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்க சத்துவம்னா மாறக்கால யாரும் அழிப்பானோ இந்திரனை அழிக்கிறவன் வேணும்னு கேட்கிறவங்க இந்திரனால் அழிக்கப்படுவன் வேணும்னு வந்து அந்த இது வந்து இவ்வளவு பிரசாரப்படுறது. என்ன மந்தோஹீன சரதோ வல்லதோவா நித்யாபிரேதோ சமர்த்தமாக சவாதோ எஜமானம் நிறுத்தி எதேந்திர சத்ரு சரதோவாத எல்லாம் மந்திரம் யாருன்னா சரியா பண்ணாரு. ஸ்வரம் தப்பா போச்சு. அந்த ஸ்வரம் தப்பா போகிறதால மந்திரோஹீன மந்திர கருத்துல இருந்தாலும் ஸ்வரதோ வல்லதோவா அந்த மந்திரத்திற்கு ஸ்வரமோ அதுல இருக்கக்கூடியதான ஒரு அக்ஷரமோ மாறினா வர்ணம் மாறினா நிச்சயாபிரீத்த தப்பான மந்திரத்தை பிரயோகம் பண்ணாலோ அனர்த்தமாக அந்த மந்திரம் எதை சொல்லணுமோ அது பண்ணாது. அந்த கர்மா என்ன காரியத்தை சொல்லி கொடுக்கணுமோ அது கொடுக்காது. வாங்குவதற்காக அது நம்ம அந்த மந்திரத்தை தப்பா சொல்றது இல்லை. வாங்கிலிருந்து வரக்கூடியதான வஜ்ராயுதம் இது இந்திரனுடைய வஜ்ராயுதம் எதிரி அழிக்குமோ இது வாங்கிய கண்டிப்பா அழிக்கும். வஜ்ராயுதத்துக்கு என்ன அப்படின்னா நிச்சயமா அழிக்கும்னு அர்த்தம். வாங்குவதற்க எஜமானம் நிறுத்தி யாரை பிரயோகம் பண்றானோ அவங்களும் பரதோகராதா மந்திரங்கள்லாம் தமிழ்ல பல்லுக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. பழைய காலத்துல வந்து மாந்திரிகள்லாம் மந்திர பிரயோகம்லாம் பண்றாங்க. அவன் ரொம்ப பண்ணி மூணுல இருக்கவாள் அறவடை பண்ணி ரொம்ப சூரிய வைக்கிறான் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவன் ஒரே நேரம் தான் அவன் கூட அவன் பல்லு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் மந்திரம் கஷ்டமா வராது. அவன் பண்ணக்கூடிய கர்மா எதுவுமே பிரயோகம் அப்படின்னு செய்யறாங்க காலத்துல. அதனால இது வந்து மந்தோகின்னு அதுதான் சொல்லுவாரு. சொந்த கலவில் சொல்லி வச்சுங்க. அவன் மந்திரம் வந்து தப்பா பண்ணாங்க. இவன் யாருக்கு பண்ணானோ அது போக இவனுக்கே உண்டு. இதெல்லாம் வந்து வேதத்திலிருந்து வருவது. அதனால வந்து நம்ம வந்து சொல்லும்போது பத்திரமா பண்ணணும். அதை வந்து இதை சொல்லக்கூடியது சிக்ஷாதி. சிக்ஷையே அணையில இந்த அத்தியாயத்துல இதெல்லாம் ஞாபகம் ஊட்டப்படுது அறிவூட்டப்படுகிறதுன்னு இங்க ஒண்ணுமே காணவே அப்படின்னா சிக்ஷையே இது சிக்ஷா. இது இங்கதான் அறிவூட்டல். என்ன சொல்றோம்? வர்ணம் வரம் மாத்ரா பலம் காம
இவைகளெல்லாம் சந்தானம் சந்தி வேண்டாம்னு சொல்றோம். இவைகளெல்லாம் நம்ம சரியாக பிரயோகப்படுத்தணும்னு ஞாபகப்படுத்துறது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே வேற இடத்துல சொல்லியாச்சு. திருஷ்டாந்த சாஸ்திரத்திலையும் பிராதிசாட்சியம் இவர்களோட வேறுபடுத்தங்கள் தான் அத்தியன காலத்தில் வந்துருக்கு. ஆனா இப்போ நம்ம அதை மறந்துடக்கூடாது. சரி, இப்படி ஒன்றா அர்த்தம் தானே முக்கியம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்வரம் மாறினா அர்த்தம் மாறும். ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக ரெண்டாவது சொல்றேன். இது வேதத்தில் எப்படின்னா தத்துவத்தும் புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க. சாதாரணமாகவே தர்மசாஸ்திரத்துல சத்தியம் கதையே, நான்கும் கதையை எல்லாம் உண்மையெல்லாம் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தர்ஷபூர்ண மாச பிரகடனத்தில் இன்னொரு விதத்தை படிக்குது. ஏன் படிச்சிருக்கு அப்படின்னா சுருக்கமே என்ன ஆகுனா நமக்கு எப்படியாவது சொந்தம் கிடைக்கும், நல்ல காரியம் 1000 பேர் சொல்லி அவர் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாரோ இல்லையோ, அது போல வர பாடம் எனக்கு போகட்டும், ஆனா இந்த காரியம் என்ன நடக்கா போகும் அப்படின்னு நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு சமாதான விஷயம் உண்டு. இதே பொய் சொல்லியாவது யாகம் பண்ணுவோம், ஊர்ல நல்லது நடக்கட்டமே அப்படின்னு நினைக்க போகணும் கூடாது. அது பண்ணா இந்த யாகமும் கெட்டுக்கிட்டோம், போய் சொன்னா இந்த தர்ஷபூர்ண மாச யாகம் கெட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஞாபகம் கொண்டதுக்காக அந்த இடத்துல அனுப்பிச்சிருக்கோம். அதுபோல சாதாரணமாகவே அத்தியனம் பண்றவா எல்லாருக்கும் இந்த வர்ணம், ஸ்வரம், மாத்திரா, பலம் இவைகள்லாம் சரியா இருக்கணும்னு இருந்தாலும் வேதாந்தம் வரும்போது அதுல ஒரு அஸ்ரத்தை வைக்கிறோம். நமக்கு அர்த்தம் தானே முக்கியம். ஏகதேவா துதியம் பிரம்மா அதில் தான் நான் பார்க்கறோம். சப்தங்கள்லாம் நித்தியாதான, அது எப்படி சொன்னா என்ன அப்படின்னு போயிடக்கூடாது. இது சரியா சொன்னாதான் ஏகதேவா துதியம் பிரம்மாண்ட அர்த்தமே வரப்போகுது. அதனால இதுல அஜாதத்தை அறிவிக்கக்கூடாது. ரெண்டாவது ஞாபகப்படுத்து. இந்த பிரகரணத்துல அதாவது ஞான பிரகரணத்திலையும் இந்த ஔஷம் சிஷ்டு சரியா பேசக்கூடியது நமக்கு குறைந்து போயிடக்கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துக்காக இந்த வர்ணகான அகாராதி இது என்ன சொல்லியிருக்கு? மாஹேஸ்வர சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. துர்காவதானே நடராஜராஜ அநாதம் அவகர்ந்தவாரம் அப்படின்னு பரமேஸ்வரன் யுத்தத்தை அழைக்கிறார்கள். அவ வளர்றது பாணியை வேடிக்கை பார்த்தது. அதுல இருந்து ஒரு 14 சூத்திரம் கிடைச்சு அதற்கு மேல அவர் கண்டாரு. இதே நந்திகேஸ்வர சூத்திரம்னு சொல்லுவார். அவர் வேற சாஸ்திரம் பண்ணாரு. இந்த 14 சூத்திரங்கள் தான் ஐவோம் ஏவோம் ஐயோம் அயவரன் சொல்றவங்க. இந்த 14 சூத்திரங்கள் இதுதான் வர்ணம். இதுல இல்லாத வர்ணங்களை நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வியாக்கரண சாஸ்திரத்தில் சொல்லுற சிக்ஷாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்வரத்துல நம்ம சொல்லணும், நேரம் நடுவுல கீழே எழுதுறது 3 நாள் சாமி ஸ்வரம் இதுதான். அதுக்கு மேல அவ பக்தியின் விஷயத்தை சொல்லலாம். நம்ம ராகம் போகத்துல சொல்றது அவ பக்தியின் விஷயத்தை பிரயோகம் பண்ணுவோம். இது ஒன்று. வர்ணக ஸ்வர மாத்ரா, மாத்ரான காலம், தீபம், ரத்தம், சுதம். இது எங்க சொல்லியிருக்க வியாக்கரணத்துல சமாதானம் பண்ணும்போது கவர்னதீர்க்கு சொல்லியில அப்படின்னா ஏகமாத்திராக்காரம், 2 மாத்திராக்காரம், அப்படின்னா 3 மாத்திராக்காரம். ஏகமாத்திராவ மாத்திரகம் இவையெல்லாம் மாத்திர சாஸ்திரங்கள் அதை ஞாபகப்படுத்துற. இல்ல மாத்திரா பலம்னா பிரயத்தனம். 2 பிரயத்தனம். ஒரு சப்தத்தை உச்சாரணம் பண்ணும்போது நம்ம சரீரத்துல எந்த விதமான பிரயத்தனம் ஏற்படுது. என்ன பிரயத்தனம் ஏற்படுது? கான் சொல்லும்போது ஒரு பிரயத்தனம் இருக்கு, கான் போது இன்னொரு அர்த்தமும் அதிகமான பிரயத்தனம் இருக்கு. இல்ல ஒவ்வொரு வர்ணத்துக்கும் அதனுடைய ஸ்தானத்துக்கும் பிரயத்தனத்தையும் வச்சுட்டு பார்க்கணும். இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அந்தி பண்ணும்போது 2 வார்த்தைகள் 2 அக்ஷரங்களை சேர்க்கும்போது வித்தியாச பிரயத்தனம் கபர்ணம் அப்படின்னு சொல்லி எதுக்கு ஸ்தானமும் பிரயத்தனமும் சமானமா இருக்கோ அந்த வர்ணங்கள் கவர்ணம். அப்புறம் அதுக்கு அதைதான் நம்ம மாற்றி போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வியாக்கரணத்தில் எல்லாம் விசாரமா சொல்லியிருக்காரு. அப்போ பிரயத்தனம் ஆபியந்திர பிரயத்தனம், பாக்கிய பிரயத்தனம். அந்த ஆபியந்திர பிரயத்தனம் 2,
விவாதம் கொண்டாட பாக்கிய பிரயோஜனம் 15 சொல்லியிருக்கார். இவைகள்லாம் வியாக்கரணம் பார்க்கும்போது இப்போ இவைகள்லாம் மாத்திரா பலம் ஸ்தான சமதா ஒரே வேலை விஷயம் திடீர்னு ரொம்ப வேகமாக சொல்றது. அப்புறம் வீடு சொல்றது 7 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகிருக்குங்க. இதெல்லாம் 12 நிமிஷம் தான் ஆகணும். இது சீக்கிரம் போனவங்க 4 நிமிஷம், ஒரு நாள் வேலை வேலை இருந்தா 14 நிமிஷம். விஷ்ணு சகஸ்ரநாமம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 27 நிமிஷம்னா 27 நிமிஷம் தான் தினமும் அந்த ஒரே இதை சொல்லிட்டு வரலாம். அப்பதான் அந்த ஏன்னா இந்த மந்திரங்களுக்கு சப்தமானது இந்த மேல மனோமய தோஷத்தை சொல்லும்போது மந்திர ஜபம் மந்திர சாஸ்திரத்தார சொல்லாத வெளியில ஆச்சாரம் சொல்றாரு. கைத்திரி வார்த்தைக்கு ரொம்ப விசேஷம். இந்த மந்திரமானது எப்படி உங்க மனசு இந்த மந்திரம் சொன்னா மனசு மாற மனநா திராயதை மந்திரம்னு சொல்லும்போது எப்படி பண்றது? இது சப்தம் மனசு எப்படி வேலை செய்யுது? வாசம் சப்தத்தினால வாசனால சப்தம் சொல்றோம். இது எப்படி உங்க மனசை வேலை செய்ய வைக்கிறது? ஜபம் பண்ணா என்ன வரும்? இதெல்லாம் மேலே சொல்றாரு. அதாவது இந்த கைத்திரி வாசியம் பண்ணும்போது என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் உபாசனைக்கோ நம்ம அனுஷ்டானத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டே வர கட்டிங் போட்டு அட்டவணை பசங்க வரும்போது உபாசனை சொல்ல இந்த மாதிரி வருது. அதுக்கு அடிப்படை. ஏன்னா இந்த உபநிஷத்துல இந்த விஷயங்கள் அதாவது ஸ்வரம் மாத்திரா பலம் இவைகள்லாம் சொல்றதுனால மந்திரம்னா என்ன வரும்போது மரணா திராயத்தை இதெல்லாம் சாம்பூரியம் அந்த சொல்லாத மனோமய சொல்லும்போது மந்திரத்தினால மனசு எப்படி மாறுதுன்னு நிறையா பண்ணி காமிச்சிருக்காரு. இவைகள்லாம் அப்படின்னு இது வாசிக்க 50வது ஸ்லோகத்திலே அத்தஞான பிரதானத்வா வேதாந்தானாம் விவஸ்திதாம் பாடேது ஜெகத்னோ மாத்ராதஸ்தி விஷ்ணாதி நீயதே. வேதாந்தானாம் அத்தஞான பிரதானத்வா வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கு அத்தஞான பிரதானம். அப்ப மற்றதுலாம் என்ன? பிராமண மார்க்கம், சங்கீதா மார்க்கம், இதுகள் ஸ்துதி கர்ம பிரதானம். இங்க அத்தஞான பிரதானம் விசேஷிதான் மேதாதிகளுக்கு அனுஷ்டானம் படிக்கிறவருக்கு பாடையிலே அயத்னோம் ஆகிறார். அது படிக்கிறதுல எத்தனம் இல்லாமல் படிக்கிறாரு. எதையோ படிச்சுக்கலாம் அர்த்தம் தான் முக்கியம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதுதான் வேதாந்தத்துல சம்ஸ்கிருதத்துல தான் படிக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த சப்தம் உங்களுக்கு அர்த்தம் வருது. புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பாடங்களும் எடுத்துக்கலாம். அதாவது சம்ஸ்கிருதம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேதாந்தத்தை வரணும்னா பாதி பேரால வர முடியும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா வேதாந்த சப்தங்கள் இப்ப மகா வாக்கியம் நீ நானும் ஒண்ணு நானும் அதுவே இருக்கும். அது அந்த அர்த்தத்தை கொடுக்காது. அது என்ன என்னது அது அது நமக்கு அந்த இது முடியாது. நம்ம சின்ன சமஸ்கிருதத்துல வர்றது சமஸ்கிருதத்திலே தெரியும். அர்த்தம் தமிழ்ல எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம். அது அர்த்தஞானத்தில் ஒன்றும் முடியல. சமஸ்கிருதம் தெரியலாம் இருக்காங்க பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த சப்தங்கள் தான் நமக்கு உள்ளவே வேலை செய்யணும். சமஸ்கிருதத்துக்கு அது ஒரு விசேஷம். கன்னியத்துக்கும் அதே ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணுறதோ இல்லையோ. அதான் அர்த்தஞான பிரதானத்வா வேதாந்தான பாடேது மாத்திராவது அதுல அடைய வேண்டாம். இது சிக்ஷா பீதியதே. நம்ம அர்த்தம் தமிழ்ல சொல்லிக்கிறாரு. கொஞ்ச நாள் சம்ஸ்கிருதத்துல மூலத்தை மட்டும் சம்ஸ்கிருதத்துல படிக்க பழகிடும். ஆனா நமக்கு தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ நம்ம படிச்சது அர்த்தம் ஞாபகம் இருக்கிறது. அந்த மந்திரத்துக்கு மூலத்தை சொல்றதுக்கு சம்ஸ்கிருதம் படிச்சு கொடுத்துருக்கோம். ஆனா அது நம்ம சம்ஸ்காரம் சொல்றாரு. சிக்ஷதே ஞாயதே சாட்சாத் வர்ணாத் உச்சாரணம் யயா. சிக்ஷதே சிக்ஷதேனா ஞாயதே. சிக்ஷதேங்கிற மூலத்தில் இருக்கிறது ஞாயதே சாட்சாத் யயா வர்ணாதி உச்சாரணம் யயா பிரக்ரியா. இதனால அந்த வர்ணாதி உச்சாரணம் தெரியுதோ இது ஒன்று சியாது அதவா சியாதுவா கர்மணி சிக்ஷா சிக்ஷதே சிக்ஷா இங்கே இது சொல்லப்படுகிறது. முதல்ல எதனால் அறிவுறுத்தப்படுகிறதோ அது எது அறிவுறுத்தப்படுகிறதோ அது எது சிக்ஷிக்கப்படுகிறதோ அது சிக்ஷா. எதனால் சிக்ஷிக்கப்படுகிறது? சிக்ஷாங்கிற சாஸ்திரத்தினால நமக்கு இந்த வர்ணாதி ஞானம் வருது.
அதனால அது சிக்ஷை அப்படின்னா. ஆனா அதெல்லாம் இங்க சொல்லலையேப்பா அப்படின்னு கேட்டா, சரி எது இங்க சொல்லப்படுகிறதோ அது சிக்ஷான்னு வச்சுக்கோ. நீங்க எதுக்காக சொல்லியிருக்கோம், இதுல அயத்னம், இதுல அஸ்வத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்திருக்கு. யாத்வா கர்ம சிக்ஷைக்கு வியாக்கியாமோ அதுனாதுதான். இப்ப நான் வியாக்கியானம் பண்றேன். அகாராது பவே வர்ண, வர்ணம் என்ன, அகாராதி ஐ ஊ ஏவோ ஐயோ ஷா வரைக்கும் இருக்கிறது. அகாராதி பவே வர்ண, உதாத்தாதி ஸ்வரத்தா, உதாத்தம் அதுதாத்தம் ஸ்வரிதம் இவைகள் ஸ்வரம். ஹ்ரஸ்வ தீர்க்க பிரதா மாத்ரா கட்டணாக்கு பிரயத்னத்த பலம் கொடுக்கும். பலம் பிரயத்னம், ஆபியந்தர பிரயத்னம், பாக்கிய பிரயத்னம் இவைகள். சமதான வர்ணான வைஷமியத்தை விவர்ஜனம், வர்ணங்களுக்கு சமதா, சமமாக உச்சரிக்கிறது. திடீர்னு வர்க்க சொல்றது, மெதுவாக சொல்றது, ரொம்ப வேகமா, ரொம்ப மந்தமா அப்படின்னா ஒரே அளவுக்கு சொல்லிட்டு வரணும். சமதா சாம வர்ணா, வர்ணானாம் சமதா சாம. அந்த சாமன்னு சொல்றது என்னன்னா வர்ணானாம் சமதா, வர்ணங்கள் சமமாக உச்சரிக்கணும். வைஷமியத்தை சமமா உச்சரிக்கணும்னா வைஷமியத்தை விவர்ஜனம், விஷமமாக ஏற்றத்தாழ்வோடு சொல்லக்கூடாது. அந்த தொடர் எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும். வைஷமியத்தை விவர்ஜனம். சந்தான சம்ஹிதா துஷ்யா திக்ஷோக, இது திக்ஷோக துஷ்யதே. சந்தானம் அப்படிங்கிறது, சந்தானம்னா சம்ஹிதான நரசன்னிகர்ஷ சம்ஹிதா. ஒரு வர்ணம் முடிஞ்ச உடனே அடுத்த வர்ணம். ராம சொல்றேன்னா முதல் வர்ணம் என்ன, ரேவ. அதுக்கு மேல அகாரம் இருக்கு. இந்த அகாரம் தீர்க்கமா இருக்கு. அதற்கு மேல் வரணும் மகாரம் இருக்கு. அதுக்கு மேல சிறப்பு அகாரம் இருக்கு. அதுக்கு மேல விசர்ஜனம் இருக்கு. இப்ப நான் எப்படி சொல்லணும், மகான சொன்னதுக்கு உடனே ஆ சொல்லணும், உடனே மா சொல்லணும், உடனே ஆ அதுக்கு இருக்கு. ரான்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் மான்னு சொன்னா ராமன்னு சொன்னது. எல்லா வர்ணங்களுக்கும் நடுவில் ஒரே அளவுக்கு இடைவெளி, ஒரு பதத்துக்கும் அடுத்த பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமா இடைவெளி இருக்கும். அதனால அதை எழுதுறாங்க. எந்த அளவுக்கு நடுவில் விராம, விராமோ அவதானம், நடுவில் எங்க இடைவெளி வருமோ அந்த இடத்துல கொஞ்சம் மூச்சு இருக்கும். இப்போ அந்த வாக்கியம் முடிஞ்சிருக்குன்னா இது கொஞ்சம் அதிகமாக எழுதுவோம். அப்பதான் கேட்கிற வளர்ச்சி தெரியும். வேதத்தின் நோக்கத்திலேயே அதுதான் வரும். ஆனால் இதெல்லாம் பத்திரமா சந்தான சம்ஹிதாதஸ்யா இது சிக்ஷோபதிஷ்யதே. சரி, இப்போ இது வரைக்கும் அடுத்த தரிசனத்துல நியமனம். சகனோ யசஹ சகனோ பிரம்ம வர்த்தகம் அதாத சம்ஹிதாயாவதம் வியாக்கியாஸ்யாமஹ தன்வதிகரணேஷு அதிலோகமதிப்தோதுஷமதிப்தமத்யாத்மம் ராமஹ சம்ஹிதாயித்யாகச்சதே அதாதிலோகம் ஸ்ரீரூபரூபம் தேவருத்தரூபம் ஆகாசஸ்கந்தி வாயுசுந்தானம் ஸ்ருதி வேதோகம். இப்போ எடுத்த உடனே ஒரு உதாரணம். இங்க பிரதீகோபாலம்னு சொல்லுறாரு. பிரதீகம்னா நம்மளுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு ஆலம்பனத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியக்கூடியதான, நம்ம புலன்கள்னால அனுபவிக்கக்கூடியதான ஏதாவது ஒரு பொருள். எப்பவுமே பார்க்கக்கூடிய பொருளாதாரம் இருக்க நம்ம 5 புலன்கள்ல ஒரு ஏதாவது ஒரு பொருளாக அறியக்கூடியதான ஒரு பொருள். சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கோ அந்த திருஷ்டி அதுக்காக பிரதீகோபாசனைகள் பாஷகாரர் எல்லாருக்கும் சொல்ற ஒரே உதாரணம் என்னன்னா ஏதாவது சாலகிராமே விஷயம். சாலகிராமம்னா சால கிராவா, கிராமம்னா கல்லுகள். அந்த ஊர்ல மட்டும் கிடைக்கக்கூடியதான அந்த கல்லுகள் அது அந்த சாலகிராமத்தோட கல்லுல மகாவிஷ்ணுன்னு நம்ம பார்க்கலாம். சாட்சாத் மகாவிஷ்ணுவா எல்லாமே சாட்சாத் சர்வம் விஷ்ணுமயம், எல்லாமே விஷ்ணுதான். அப்போ அந்த கல்லு மட்டும் என்ன விசேஷம், கல்லுல அந்த விஷ்ணுவோட பார்க்கணும்னா விசேஷமான பலன் சொல்லியிருக்கேன். இது எதுவாமே விஷ்ணுதான், அது பகவானுடைய சொரூபம் தானே, இதுதான் பகவான் சொல்லிருக்கா. ஆனா சாட்சாத் மகாவிஷ்ணுவே ஆள் சொல்லி உட்காண்டாங்கன்னா நம்ம ஆவாகையானு சொன்னோடனே பிரச்சனை எது சங்கராவானே துவாரகான எதுக்கு வந்துட்டாரு கூடு முக்கியமே அந்த நம்ம கூட்டிட்டு எழுந்து போகணும். மகாவிஷ்ணு ஆசிரியர் உட்காண்டாருங்க. அவர் உட்காந்துருக்கும் போது சரி நான் பூஜை முடிச்சுட்டேன், நான் ஆஃபீஸ் போறேன், நீ ஒரு ஆறுலேயே எழுதுன்னு சொல்லுவாங்க, அதே ரயில்வேக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனதிலேயே தோன்றது அது கல்லுதான் இருக்குது, நமக்கு அது கல்லுதான் தெரிஞ்சிருக்கு. அதோட அதை கேட்கல, இதெல்லாம் கல் இல்லாமல் பண்ணிக்க, வாழ்க்கை பூஜை பண்ணிக்கலாம், கல்லுக்கும் பண்ணலாம், மரத்துக்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல.
அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா சொல்றோம். என்னைக்குமே நம்மளுடைய பூஜை பரமாத்மாவுக்கு தான். எங்க பிரார்த்தனை போகிறோம் அவருக்கு ஒரு இருக்கிற மனத்தை நிறுத்துறதுக்காக நம்ம ஒரு இடம் சொல்லுவோம். அதுக்கு அல்லாமல் இருக்கலாம், எதுக்கு எந்த ஒரு மனுஷனாலும் இருக்கலாம். குரு பார்த்தா இருந்தா பகவான் தானே பண்ணுவோம். பெரியவாளை பார்த்தா சாட்சா ஆதிசங்கரன் நினைச்சு தானே அவருக்கு பெரியவாளுக்கு சொல்லி பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுவோம்? ஏன்னா அந்த சைத்தன்யம் அங்கே இருக்குது. அதனால நம்ம இதுக்குன்னா பிரதீக உபாசனைக்கு ஒரு ஆனந்தம் பிடிப்பு மனசு வெறுமே இதுதான் போகாது. அதுக்கு ஒரு பிடிப்பு வேணும். அதை வச்சு நீங்க பண்ற இப்போ நம்ம எந்த பிரகரணத்தில் இருக்கணும் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் தியானம் பண்ணிருக்கேன், கர்மமாக பண்ணிருக்கேன், உபசுத்தி வேதாந்த கேட்கணும்னு வரேன். இப்போ இந்த 2 விஷயம் இது வரைக்கும் வாழ்க்கையில் என்னன்னா வெற்றியாக அடிச்சிருக்கேன். ஒன்று கர்மா பண்ணிருக்கேன், காலையில் அனுபவத்துல நான் ஒரு கர்மா பண்ணிருக்கேன். இல்லை கர்மா பண்ணாத நேரத்தில் வேதாத்தியானம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி மனுஷனுக்கு உபாசனை சொல்லுவாங்க. வேற எங்கேயும் ஏதாவது ஒரு தேவாலயம் கல்வி இந்த நன்மைகள் சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் விட்டு அங்கே போனோம்னா அதையும் விட்டுருவோம். அதனால் அவனுக்கு கையில் இருந்தப்போ முதல்ல எடுத்த உடனே அவர் ஒரு உபாசனை சாதனை சொல்லணும். இப்போ அவங்க கர்மாவசியம் சொல்லணும். ஆனால் அக்னிஹோத்திரத்தை அக்னிஹோத்திரத்தில் அந்த ஆகுதி கொடுக்கும்போது விசில் வாகனம் பண்ணணும். இது மாதிரி சாந்தத்தையும் அந்த வழியை எடுத்துன்னு போகும். இப்போ அது சாமவேத ஒரு விஷயம். சாந்ததி என்ன பண்ணுறது, இவன் யாகம் பண்ணும் பொழுது அங்கே படிக்கக்கூடியதான காமகானத்தில் நீ ஓங்காரமாக அப்படி பாரு, பிருத்திவியா கதை செய்திருக்கா பாருன்னா அது அந்த வழியில் வரும். இந்த ஒரு என்ன பண்ணியிருக்கேன், இப்போ அத்தியனம் பண்ணுறாங்க. முதல்ல எடுத்தோடனே அத்தியனத்தை வச்சுருக்காங்க, சிக்ஷான்னு சொல்லியிருக்கவங்க. அதனால 2 வருடங்களை வச்சுட்டு நீ உபாசனை அப்படி மகா சங்கீதம். ஏன்னா சங்கீதம் சங்கீதான 2 எழுத்து சேர்க்குது. அதனால சங்கீதாவில் உபாசனை பண்ணுறதுனால இது மகத்தான பலன் கொடுத்துருவோம். அதனால் மகா சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபதேசம் சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கார, இது கொஞ்சம் வேடிக்கையான உபாசனை. வேடிக்கையான உபாசனைனா அதிக முதல்ல உபாசனை சொரூபம் சொல்லிடணும், அப்புறம் மந்திர உபாசனை வேகமாக சொல்லிடும். இது 5 அதிகாரம். அதாவது நம்ம எங்க நம்ம உபாசனை பண்ண போறோம்னா 2 அக்ஷரங்கள் சேர 2 வர்ணங்கள் சேர இடத்துல நம்ம உபாசனை பண்ணணும். அது அதை 5 விதமா என்ன, லோகமாகவோ ஜோதிஷாகவோ வித்யாவாகவோ பிரஜையாகவோ சரீரமாகவோ. அது என்னன்னு சொன்னா இப்போ விஷயத்துவான இல்லை அது முன்னாடி நம்ம லோகத்தில் தினம் சொல்லணும். விஸ்வம் விஷ்ணு வசத்தாரம், விஷ்ணு வசத்தாக 2 பதம் சொல்லுவோம். அந்த விஷ்ணு சொல்லும்போது நாக்கு அங்கே அப்புறம் ஒரு விஷ்ணு அதுதான் அப்புறம் அந்த வார்த்தை முடிச்சுக்கோம். விஷ்ணு வசத்காரா, அந்த வசத்கார இதே போல் இப்ப 2 தேவைன்னா எது தேவை, விஷ்ணு வசத்கார 2 பதங்கள் தேவை. அந்த கடைசியில சேர்ந்து இதுல முதல்ல சேர்ந்து இது 2 தான் தேவைப்படுது. இங்க என்ன முகு இருக்கு, உதாரணத்துக்கு மேல விசல்லம், இங்க வகானம். இது 2 சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 3 வாகு சேரும்போது இது சேரணும்னா நம்ம ஒரு இடவெளி இருக்கணும். விஷ்ணு சொல்லி வசத்காரன்னு சொல்றோம். இப்ப நம்ம இப்படி சொல்லும் போதுதான் ஸ்லோகமா சொல்லும் போதுதான் விஷ்ணு வசத்கார செய்யணும். இதே நம்ம அர்ச்சனை பண்ணும்போது விஸ்வஸ்வயமா விஷ்ணுவேமா வசத்காராயணமா அப்படின்னு தேவை. அவர் பிரயோகம் மாறிடுச்சு. அதனால அது சம்பிதான அதான் சொல்றோம். இங்க எல்லா வார்த்தைகளும் வரிசையா விட்டா நம்ம கிட்டே இருக்கும். ஏன்னா விஷ்ணு சாஸ்திரம் சொல்லும்போது என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறோம், ஸ்ரீ விஷ்ணு நாமத்தோட மகா மந்திரத்தை ஏகோபிக்கிறோம். அங்கே அந்த சர்வப்பிரதானாயத்திற்கு ஒரு மந்திரத்தையே ஏகோபிக்கிறோம். மந்திரம் சொல்லியிருந்தோம் ஒரு மந்திரம் தான் அது. ஆனால் ஒரு மந்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து வருவாங்க. ஒரு சுரூபம் எல்லா இடத்துலையும் ஒன்றா தேவை. விஷ்ணு உருவாச்சு, வசத்கார உருவாச்சு, இது 2 சேரணும். ஆனால் இது 2 தனித்தனி பதம். அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவங்க 2 தனி பதம். வியாக்கரண ரீதியா பார்க்கும்போது சுத்தினந்தம் பதம்னு சொல்லுவாங்க. இவைகள்லாம் சுதந்திரமான 2 பதங்கள். பிரதமா ஏகவசம், அதுவும் பிரதமா ஏகவசம் 2 பதம். நடுவில் ஒரு இடைவெளி சேரும்போது என்ன ஆகுது,
விஷ்ணு வசக்காரன்னு புத்தகம் இருந்தார். ஏன் அந்த விசர்ஜனம் இருக்கும்போது வேற எல்லாம் இல்லைன்னா அந்த விசர்ஜம் கொண்டு அது வேகமா மாறும். இப்போ ரெண்டு இதுக்கு வந்து விஷ்ணு இருக்கக்கூடிய விசாரம் வந்து சாந்தி மந்திரத்துக்கும் வாசல் பார்த்தோம். அதுக்காகவே வாசல் பார்த்தோம். இப்போ முதல் அனுவாதத்தில் சொல்லிட்டு தீட்சாமியாசியாம வல்லஸ்வர ஆக்ராவன் நாமபுத்தான தீட்சாத்தியாயன்னு மந்திரம். அது பார்க்கும்போது தீட்சா சிக்ஷதே தீட்சா சிக்ஷையை நாங்கள் வியாக்கியானம் செய்கிறோம். சிக்ஷானா என்ன சொல்கிறோம்? இந்த சிக்ஷான்னு நம்ம லோகத்தில் சொல்றது வேதத்தில் தீட்சான்னு தைரியம். வேதத்தில் சில இடங்கள் வந்து வியாக்கரணம் ஆகும். அது தைரியம் சாந்தோசம். சந்தோஷம்னா வேதம், சாந்தோசத்துக்கு பிரயோகம் வேற. நம்ம லோகத்தில் சொல்றதோ வேதத்தில் சில இடங்கள் சொல்ல முடியாது. வேதத்திலேயே நம்ம லோகத்தில் வந்து தீட்சா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து சிக்ஷானதான் இருக்கும். சிக்ஷதே ஞாபியதே அறிமூட்டப்படுகிறது. அதை நாங்கள் வியாக்கியானம் செய்கிறோம் அப்படிங்கிறது. இது வரும்போது அப்படிங்கிறது. இது வரும்போது ஒரு சாமானாதிகாரிகள் போல வர்ணம் வந்து சுரம், மாத்திராவோட பலம் அது போல சொன்ன அப்படி கிடையாது. வர்ண மாத்திரா பலம் சாம சந்தான இப்படிப்பட்ட விடைகளை நாங்கள் வியாக்கியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நியாய உண்மையை சொல்லுறே அட்டவணம் மட்டும் கொடுத்து நூல்கிட்டே அப்படின்னா வேதத்துல இருக்கு அங்கம் இருக்கு. 6 அங்கம் உச்சாரங்கள் நிறுத்தம் வியாக்கரணம் சந்தர்ப்ப ஜோதிஷம் 6 அங்கத்தோடு சேர்ந்துதான் வேலை செய்யணும். அதுல இருந்து இந்த சிக்ஷான ஒரு அங்கம் இருக்கு. அது பாணி போன்ற மகர்ஷிகள் எல்லாம் அதுக்கு சூத்திரமும் கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன். அங்க என்ன சொல்றது சிக்ஷா அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வர்ணமும் எப்படி உச்சாரணம் பண்ணணும் அது யாரோ சொல்லி கொடுத்தாதான் தெரியும். நம்ம லோகத்துல உச்சாரணம் பண்றது வேதத்துக்கு வந்து வித்தியாசம். சொல்லப்போனா கைங்கரியத்துக்கு வந்து ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு சாக்கையும் எப்படி உச்சாரணம் வந்து தெரியாது. லோகத்துல அந்த ஈடே ஈஜே ஈடே வினஸ்துதி அப்படின்னு அதை ருவேதமான அக்னி ஈழே தமிழ் அல்லா அதுதான் அக்னி ஈழே அப்படின்னு லோகத்துல வந்து ஈழேன்னு சொல்ல மாட்டோம், ஈழேன்னு தான் சொல்லுவோம். ஆனா ருவேதக்காரன் மட்டும் அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணும்போது அதே போல கைத்திரியத்துக்கு வந்து சில இடத்துல முதல் காக்கிறது 2வது காக்கம் இது கர்ப்பபிராண மகாபிராணம் வரும். ஆனா அத்தியனம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவோம். 2வது காலம் ஷாவும் செய்து சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அந்த வேதக்காரர்கள் அந்த வேத அத்தியனம் பண்ணும்போது இப்படி சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்றோம்னா அது அப்படிதான் சொல்லுவோம். இந்த உச்சாரணத்துக்கு அப்படிதான் அர்த்தம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிதான் அர்த்தத்தை சொல்லணும். இது வந்து ஒரு வேதத்தை வந்து உச்சாரணம் பண்ணும்போது ரொம்ப பத்திரமா பண்ணணும். வேதமே ஒரு கதை சொல்லுவோம். அவருக்கு ஒரு புத்தர் அந்த கிருஷ்ணாவோட புத்தர் வந்து காஷ்டம். அவர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு காலத்துல விரோபதி அவர் வந்து தெரியாத கம்பெனியோ ஏதோ ஒண்ணு அதை பத்தி இருக்காரு. விரோபதிக்கு தான் கிருஷ்ணா வந்து புரோகிதாக எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா சாகையும் தெரிஞ்சுக்கணும், கர்ம பலங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ரொம்ப நல்லா படிச்சிருக்காருன்னு ஒரு சுவாசம். அவர் வந்து கிருஷ்ணாவோட பிள்ளையை போட்டு கொஞ்ச நேரம் தேவகுருவா இருந்தாங்க. அவர் புரோகிதா இருந்தாங்க. இதுல என்ன இருக்கு, இவருக்கு என்னமோ வந்து இவருடைய அம்மா கிருஷ்ணாவோட மனைவி வந்து அசுரர்களை செய்வார்.
वदिष्यामि तदं वदिष्यामि तस्मिन् वदिष्यामि अन्यामवतु तद्वक्तावतु अवतमानम् अवतुक्तानि ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுவரைக்குமான சாந்தி மந்திரத்துக்கும் வாசனை பார்த்தோம், அதுக்காகவே வாசனை பார்த்தோம். இப்போ முதல் சன்வாதத்தில் சொல்லிட்டு ஸ்ரீஷாமியாசியாம ஸ்ரீஷாமியாசியாம வல்லஸ்வர ஆக்ராவம் நாமபுத்தான இத்தியுக்த தீட்சாத்தியாயன்னு மந்திரம். அது பார்க்கும்போது தீட்சா சிக்ஷதே தீட்சா, சிக்ஷையை நாங்கள் வியாக்கியானம் செய்கிறோம். சிக்ஷானா என்ன சொல்கிறோம்? இந்த சிக்ஷான்னு நம்ம லோகத்தில் சொல்றது வேதத்தில் தீட்சான்னு தைரியம். வேதத்தில் சில இடங்கள் வந்து வியாக்கரணம் ஆகும். அது தைரியம் சாந்தம். சந்தோஷம்னா வேதம், சாந்தத்துக்கு பிரயோகம் வேற. நம்ம லோகத்தில் சொல்றதோ வேதத்தில் சில இடங்கள் சொல்லுது. வேதத்திலேயே நம்ம லோகத்தில் வந்து தீட்சா அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வந்து சிக்ஷானதான். சிக்ஷதே ஞாபியதே, அறிமூட்டப்படுகிறது, அதை நாங்கள் வியாக்கியானம் செய்கிறோம் அப்படிங்கிறது. இது வரும்போது அப்படிங்கிறது. இது வரும்போதுன்னா உங்களுக்கு சாமானாதிகாரிகள் போல வர்ணம் வந்து சுரம், மாத்திரான்றது வரம், அது போல சொன்ன அப்படி கிடையாது. வர்ண மாத்திரா பலம் சான சந்தான இப்படிப்பட்ட விடைகளை நாங்கள் வியாக்கியானம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லியே அட்டவணை மட்டும் கொடுத்து முடிஞ்சுட்டே அப்படின்னா வேதத்துல இருக்கு அங்கம் இருக்கு. 6 அங்கம்: உச்சாரணம், நிருத்தம், வியாக்கரணம், சந்தம், ஜோதிஷம். இந்த 6 அங்கத்தோடு சேர்ந்துதான் வேதம் செய்யணும். அதுல இருந்து இந்த சிக்ஷான ஒரு அங்கம் இருக்கு. அது பாணி போன்ற மகர்ஷிகள்லாம் அதுக்கு சூத்திரமும் கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன். அங்க என்ன சொல்றது சிக்ஷால அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வர்ணமும் எப்படி உச்சாரணம் பண்ணணும், அது யாரோ சொல்லி கொடுத்தாலும் தெரியும். நம்ம லோகத்தில் உச்சாரணம் பண்றது வேதத்துக்கு வந்து வித்தியாசம். சொல்லப்போனா கைங்கரியத்துக்கு வந்து ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு சாக்கையும் எப்படி உச்சாரணம் வந்து தெரியாது. லோகத்துல அந்த ஈலே அதை ருபேதமானது அக்னி ஈழே தமிழ் எல்லாம் அதுதான் அக்னி ஈழே புரோகிதம் அப்படின்னு. அவன் லோகத்துல வந்து ஈழேன்னு சொல்ல மாட்டான், ஈழேன்னு தான் சொல்லுவோம். ஆனா ருக்வேதக்காரன் மட்டும் அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணும்போது முதல்ல அதே போல கைங்கரியத்துக்கு வந்து சில இடத்துல முதல் காலத்துல 2வது காலம் இது கர்ப்பகான மகாபிராணம் வரும். ஆனா அத்தியனம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவோம். 2வது காலம் ஷாவும் சேர்த்து சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அந்த வேதக்காரர்கள் அந்த வேத அத்தியனம் பண்ணும்போது இப்படி சொல்லணும். ஏன் இப்படி சொல்லணும்னா அது அப்படிதான் சொல்லணும். இந்த உச்சாரணத்துக்கு அப்படிதான் அர்த்தம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிதான் அர்த்தத்தை சொல்லணும். இது வந்து ஒரு வேதத்தை வந்து உச்சாரணம் பண்ணும்போது ரொம்ப பத்திரமா பண்ணணும். வேதமே ஒரு கதை சொல்லு சொல்லுறார். அவருக்கு ஒரு இந்த கிருஷ்ணாவோட வந்து பாஷ்டம். அவர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு காலத்துல விரோதபதியோ அவர் வந்து தெரியாத தம்பியோ ஏதோ ஒண்ணு அதை பத்தி இருக்காங்க. விரோதபதிக்கு தான் கிருஷ்ணா வந்து புரோகிதாரா எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா சாகையும் தெரிஞ்சுக்கணும், கர்ம பலங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ரொம்ப நல்லா படிச்சிருக்காருன்னு ஒரு சுவாசம். அவர் வந்து கிருஷ்ணாவோட பிள்ளையை போட்டு கொஞ்ச நேரம் தேவகுருவா இருந்தார். அவர் புரோகிதா இருந்தார் விரோதபதிகள். இதுல என்ன இவருக்கு என்னமோ வந்து இவருடைய அம்மா கிருஷ்ணாவோட மனைவி வந்து அசுர செய்வார். அதனால இவருக்கு என்னதான் இருந்தாலும் அம்மா பக்கத்துல இருக்குவாங்களோ இது ஒரு பட்சபா, மாமா தாத்தா அவ பக்கத்துல இருக்குவாங்களோ இது ஒரு பட்சபா. அதனால யாகம் பண்ணும்போது பூலோகத்துல மனுஷெல்லாம் யாகம் பண்ணும்போது அந்த அவிர்வாகம் இந்த தேவதைகளுக்கும் கொடுக்கிற இது புரோகிதர்கள் அந்த கொண்டு வந்து கொடுக்குங்க. இது இல்லைன்றாங்க ஒரு கோபம் இருக்கு. நமக்கு வர வேண்டியது எதுவும் பண்றாரு, இவன் அநியாயம் பண்றாரு. நம்ம வந்து குரு அந்த குரூப்பா மாதிரி பண்றது கோபத்துல தர்மம் தப்பிக்கும். பூலோகத்திலையும் அசுரர்களுக்காக தர்மம் கேட்கறது இந்திரன் அவர் ராஜா வச்சு அதை
தர்ம பெருசு பண்ணக்கூடாதுக்காக இவர் ஆனம் பண்ணணும் பார்த்தார். வஜ்ராயத்தில் போயிட்டார். இது பார்த்து பிரசாத் ஒரே கவலை. இது சும்மா நம்ம ரோட்டில் எல்லாம் புரோகிதனா பண்ணலாம், இப்போ இதுலேயே கொண்டு வந்து சொல்லிட்டானே அப்படின்னா இந்திரன் மேலே பிரயோகம் பண்றதுல ஒரு ஆதிசார பிரயோகம், ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அந்த யாகத்துல இருந்து ஆதிசார பிரயோகம்னா அதுல இருந்து ஒரு சக்தி வரும். அந்த யாரை குறித்து யாகம் பண்றாரோ அவளை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி வரும். வாகேந்திர சத்ரு வக்ரஸ்ல அப்படின்னு மந்திரம் இருப்பாங்க. இதுக்கு மூக மந்திரம்னு பேர். வேறு சாதாரணமா வச்சுக்கணும். அந்த இடத்துல நமக்கு வேண்டிய கர்மா, இந்த வேண்டிய பலனுக்கு நம்ம மந்திரத்தை ஊகம் பண்ணிக்கலாம். ஆனா ஊகம் பண்ணும்போது மூல மந்திரத்துல என்ன இருக்கோ அதே தரம். அப்ப அது எந்த தரம் பண்ணணும் அதெல்லாம் வியாக்கரணப்படி தீர்மானம் பண்ணணும். இது என்ன பண்ணிட்டாரு, இந்திர சத்ரு வக்ரஸ்ல அப்படின்னு இடத்துல அந்தோதாரமா சொன்னோம். இவர் மாற்றி ஸ்வரத்தை மாற்றிட்டார். இந்திர சத்ரு அப்படின்னா இந்திரத்து சத்ரு. இது ஒண்ணு. இந்திர சத்ருன்னா மாரகன், அழிக்கக்கூடியவன். இந்திரத்து சத்ரு, இந்திரனை அழிக்கக்கூடியவன் வளரட்டும். இந்திரனை அழிக்கக்கூடியவனாக ஒரு சக்தி இந்திரனை அழிக்கட்டும் அப்படின்ற அபிப்பிராயத்தில் ஒரு தியாகம் பண்ணார். இது இந்திர சத்ரு எத்தா, இந்திரன் யாருக்கு சத்ருவோ அப்படின்னு அர்த்தம். ஒன்று சக்தி தத்துவம், இன்னொன்று கர்மதாரயம். இந்திரனுடைய சத்துவம், இந்திரனுடைய சத்துவம் ஒண்ணு. இந்திரன் யாருக்கு சத்துவம், நம்ம லோகத்துல சத்துவம் நடக்கிறது இவனுக்கு தேவதற்கு எதிர்ப்பு ஆகாது அப்படின்னா அவன் எதிர்ப்பு தேவதற்கு கேட்டா கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த சத்துவம்னா மாறக்கால யாரும் அழிப்பானோ, இந்திரனை அழிக்கிறவன் வேணும்னு கேட்கிறவங்க இந்திரனால் அழிக்கப்படுவன் வேணும்னு வந்து அந்த இது இவ்வளவு பிரசாதப்படுறது என்ன மந்தோகின சரதோ வல்லதோ நித்யாபிரேதோ சமர்த்தமான சவாதோ எஜமானம் நிறுத்தி இதேந்திர சத்து ஸ்வரதோ வராத எல்லாம் மந்திரம் யாருன்னா சரியா பண்ணாரு. ஸ்வரம் தப்பா போச்சு. அந்த ஸ்வரம் தப்பா போகிறதால மந்திரோகினா மந்திர குறைச்சலா இருந்தாலும் ஸ்வரதோ வல்லதோ அந்த மந்திரத்திற்குரிய ஸ்வரமோ அதுல இருக்கக்கூடியதான ஒரு அக்ஷரமோ மாறினா வர்ணம் மாறினா நிச்சயா படித்த தப்பான மந்திரத்தை பிரயோகம் பண்ணாலோ அனர்த்தமாக அந்த மந்திரம் எதை சொல்லணுமோ அது பண்ணாது. அந்த கர்மா என்ன காரியத்தை சொல்லி கொடுக்கணுமோ அது கொடுக்காது. வாங்குவதற்காக அது நம்ம அந்த மந்திரத்தை தப்பா சொல்றது இல்லை. வாங்கினு வரக்கூடியதான வஜ்ராயுதம் இது இந்திரனுடைய வஜ்ராயுதம் எதிரி அழிக்குமோ இது வாக்கியம் கண்டிப்பா அழிக்கும். வஜ்ராயுதத்துக்கு என்ன அப்படின்னா நிச்சயமா அழிக்கும்னு அர்த்தம். வாங்குவதற்காக எஜமானம் நிறுத்தி யாரை பிரயோகம் பண்றானோ அவனோடு எதையோகராதா மந்திரங்கள்லாம் சொல்லி தமிழ்ல பல்லுக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. பழைய காலத்துல மாந்திரிகள்லாம் மந்திர பிரயோகம்லாம் பண்றாங்க. அவன் ரொம்ப பண்ணி மூணுல வேலை அறவடை பண்ணி ரொம்ப சூரிய மக்கள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவன் ஒரே நேரம் தான் அவன் கூட அவன் பல்லு பற்றிடுவான். அதுக்கூட மந்திரம் கஷ்டமா வராது. அவன் பண்ணக்கூடியதான கர்மா எதுவுமே பிரயோகம் அப்படின்னு செய்யறாங்க. அதனால இது மம்போகின்னு அதுதான் சொல்லுவாரு. சொந்த தலைவர்கள் சொல்லி வச்சுக்காங்க. அவன் மந்திரம் தப்பா பண்ணாங்க, இவன் யாருக்கு பண்ணானோ அது போக இவனுக்கே உண்டு. இதெல்லாம் வேதத்திலிருந்து வருது. அதனால நம்ம சொல்லும் போது பத்திரமா பண்ணணும். அதை இது சொல்லக்கூடியது சிக்ஷா. சிக்ஷையே அணையன இந்த அத்தியாயத்துல இதெல்லாம் ஞாபகம் ஊட்டப்படுது, அறிவூட்டப்படுகிறது. இங்க ஒன்றுமே காணவே அப்படின்னா சிக்ஷையே இது சிக்ஷா. இது இங்கதான் அறிவுறுத்தல். என்ன சொல்றோம்? வர்ணம், வரம், மாத்ரா, பலம், காம இவைகளெல்லாம் சந்தானம் சந்தி இவையெல்லாம் சொல்றோம். இவைகளெல்லாம் நம்ம சரியாக பிரயோகப்படுத்தணும்னு ஞாபகப்படுத்துறது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே வேற இடத்துல சொல்லியாச்சு. விஷ்டாந்த சாஸ்திரத்தையும் பிரார்த்தசாட்சியும் இவர்களோட வேறு கிரந்தங்கள் தான் அத்தியன காலத்தில் வந்துருக்கு. ஆனா இப்போ நம்ம மறந்துடக்கூடாது. சரி அர்த்தம் தானே முக்கியம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்வரம் மாறினா அர்த்தம் மாறும். ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக ரெண்டாவது சொல்றேன். இது வேதத்துல எப்படின்னா தத்துவத்தும் புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க.
சாதாரணமாகவே தர்மசாஸ்திரத்தில் சத்தியம் கதை, நான்கும் கதை எல்லாம் உண்மைதான் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தர்ஷபூர்ண மாச பிரகடனத்தில் இன்னொரு விதத்தை படிக்கல. ஏன் படிச்சிருக்கு அப்படின்னா, சுருக்கமே என்ன ஆகுனா, நமக்கு எப்படியாவது சொந்தம் கிடைக்கும், நல்ல காரியம் 1000 ரூபாய் சொல்லி அவர் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாரோ, அது போல வர பாடம் எனக்கு போகட்டும், ஆனால் இந்த காரியம் என்ன நடந்தா போதும் அப்படின்னு நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு சமாதான விஷயம் உண்டு. இதே பொய் சொல்லியாவது யாகம் பண்ணுவோம், ஊர்ல நல்லது நடக்கிறதே அப்படின்னு நினைக்க தோணுமா கூடாது. அது பண்ணா இந்த யாகமும் கெட்டுக்கிட்டோம், போய் சொன்னா இந்த தர்ஷபூர்ண மாச யாகம் கெட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஞாபகம் கொண்டிருக்காரு அந்த இடத்துல அனுப்பிச்சு. அதுபோல சாதாரணமாகவே அத்தியனம் பண்றவா எல்லாருக்கும் இந்த வர்ணம், ஸ்வரம், மாத்திரா, பலம் இவைகள்லாம் சரியா இருக்கணும்னு இருந்தாலும் வேதாந்தம் வரும்போது அதுல ஒரு அஸ்வத்தை வைக்கிறோம். நமக்கு அர்த்தம் தான் முக்கியம். ஏகதேவா துதியம் பிரம்மா அதில் தான் நான் பார்க்கறோம். இப்போ சப்தங்கள்லாம் நித்தியாதன, அது எப்படி சொன்னா என்ன அப்படின்னு போயிடக்கூடாது. இது சரியா சொன்னாதான் ஏகதேவா துதியம் பிரம்மாண்ட அர்த்தமே வரப்போகுது. அதனால இதுல அஜாகிரதை அறிவிக்கக்கூடாதுன்னு 2வது ஞாபகப்படுத்து. இந்த பிரகரணத்துல, அதாவது ஞான பிரகரணத்திலையும் இந்த வாக் ஔஷம் சிஸ்து சரியா பேசக்கூடியது நமக்கு குறைந்து போயிடக்கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துக்காக இந்த வர்ணகான அகாராதி இது எங்க சொல்லியிருக்கு? மாஹேஸ்வர சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. துர்காவதானே நடராஜராஜ அநாதம் அவகர்ந்தவாரம் அப்படின்னு பரமேஸ்வரன் யுத்தத்தை அழைக்கிறாகவும் அவ வளர்றது பாணியை வேடிக்கை பார்த்தது. அதுல இருந்து ஒரு 14 சூத்திரம் கிடைச்சு அதற்கு மேல அவர் கண்டாரு. இதே நந்திகேஸ்வர சூத்திரம்னு சொல்லுவார். அவர் வேற சாஸ்திரம் பண்ணாரு. இந்த 14 சூத்திரங்கள் தான் ஐயோம் சொல்லு, ஏவோம், ஐயோ, அயவரட்டன் சொல்றோம். இது 14 சூத்திரங்கள். இதுதான் வர்ணம். இதுல இல்லாத வர்ணங்களை நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வியாக்கரண சாஸ்திரத்துல சொல்லுகிற சிக்ஷாரியம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஸ்வரத்துல நம்ம சொல்லணும், நேரம் நடுவுல கீழே எழுதுறது 3 நாள் சாமவேதத்துக்கு ஸ்வரம் வச்சுதான் அது மேல அவ பக்தியை வச்சுட்டு சொல்லலாம். நம்ம ராகம் போகத்துல சொல்றது அவ பக்தியை வச்சுட்டு பிரயோகம் பண்ணுவோம். இது ஒன்று வர்ண ஸ்வர மாத்ரா. மாத்ரானா காலம், கீதம், ரத்தம், சுலம். இது எங்க சொல்லியிருக்கா வியாக்கரணத்துல சமாதானம் பண்ணும்போது சவர்ண தீர்த்து சொல்லியில அப்படின்னா ஏகமாத்திராக்காரம், ஊன்னா 2 மாத்திராக்காரம், ஊ அப்படின்னா 3 மாத்திராக்காரம். ஏகமாத்திராவ மாத்திரோ தீர்க்க மாத்திரம் இவையெல்லாம்